வணக்கம். நல்லாவணியா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாரத்துக்கு ஒரு ஸ்பீச் தான் பண்றாரு. அந்த ஒரு ஸ்பீச்சே பொறுக்கல எங்களுக்கு. எங்கேயே அடுப்பை பத்த வச்சுட்டு அது மேல உட்கார வச்ச மாதிரியே இருப்பாங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லா. எல்லா கட்சியும் யாரெல்லாம் இவருக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அந்த அடுப்பு மேல உட்காந்த கதையா தான் இருக்கும். அப்படி உட்காந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல அவதூறு பரப்புறது வேற. தாவேக்கா எங்களுக்கு எதிரணி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா தாவேக்காவையே காப்பி அடிக்க வேண்டியது, தாவேக்காவையே குறி வைக்க வேண்டியது, தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான அவதூறெல்லாம் பரப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ, அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களோ, அதுல பாதியாவது இவரை வச்சு அட்டாக் பண்ணி இவரை வந்து டவுன்ஃபால் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எதுலயும் மனுஷன் சிக்க மாட்டேங்கிறாரு. இது எப்படியாவது சிக்க வைக்கணும். இந்த ஸ்பீச்ல என்ன கிடைச்சிருச்சு, அவர் கொஞ்சம் கண்ணு கலங்குனது, எல்லாமே ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பேப்பரை வேற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பேப்பர் 1000 நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஏஐன்னு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாதா? அந்த பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாங்களுக்கு, அவங்க தாத்தா பாட்டிங்களுக்கு சொல்லாதா இது ஏஐ, இது ஏஐமா, இது வந்து கண்டுக்காதீங்க, இது ஃபேக் அப்படின்னு சொல்ல தெரியாதா? இந்த மாதிரி உங்க கட்சிக்கு ரெடி பண்ணோம்னா மனாவரியா நாங்க ரெடி பண்ணுவோமே. அது இல்ல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட வேலை. தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அது வேலை கிடையாது. ஃபேக்கா நெரேட் பண்றது வேலை கிடையாது. எப்படி இங்க அழணும், அப்படி ரவுண்ட் போகணும், அப்படி வரணும், அப்புறம் வாயில இருக்கிறத துப்பணும், கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்கணும். எப்படிரா? ஏன் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையா இருக்கிற பருவத்துல, அதாவது இளம் பருவம்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஒண்ணு இதுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல அதுக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான், அதோட விட்டு போயிடுவாங்க. ஆனா இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இந்த கட்சிகள் மேல நான் பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம், முக்கியமா போன வருஷம் எப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதோ அப்போல இருந்து மக்களுக்கு வந்து டிஎம்கே மேலயும் சரி, ஏடிஎம்கே மேலயும் சரி, அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி, கோபம், விரக்தி, இது நமக்கு நடக்கல அப்படின்ற அந்த ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து வச்சு அவங்க மேல கொப்பளிக்கிறாங்க மக்கள். அந்த கட்சிகள் மேல கொப்பளிக்கிறாங்க நம்ம மக்கள் எல்லாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப் ஹிஸ்டரியிலேயே பாக்குறது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி யாருமே, எந்த மக்களுமே கண்டுட்டு ஓட்டு போடுவாங்க, போயிடுவாங்க, சார் நடக்கலையா என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து ஓட்டு போட்டுட்டோம், இந்த 5 வருஷம் நம்ம பொறுத்துதான் ஆகணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த லைஃப், இந்த ஹிஸ்டரியிலேயே, இந்த அரசியல் ஹிஸ்டரியிலேயே இது பெரிய இந்த வருடம் தான் எபிக். நிஜமாவே எபிக்குங்க. பாத்துருவோம். இந்த அந்த எலெக்ஷனுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீரியஸாவே. வரலாறு திரும்புகிறதுன்னு எந்த நேரத்துல வந்து கேப்ஷன் வச்சாரோ தலைவர் விஜய் அவர்கள், நிஜமாவே வரலாறு திரும்பதான் போகுது. ஃபேக் நெரேட்டிவ் பேப்பரை, ஏஐ பேப்பரை வச்சு சத்தியமா உங்களை மாதிரி கூமுட்டைங்களை நாங்க பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி கூமுட்டைங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னதான் பண்ணோம், நீங்க பண்ணுங்க, அதுதான் தாக்குறதுக்கு தான் நம்ம தான் பெரிய படையே ரெடி பண்ணி வச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். உங்களுக்கு அந்த அடி இல்ல, உங்களுக்கு சர்வசாதாரணமால விழாது. நீங்க போடுங்க சாமி, நாங்க 6 அடிக்கிறோம் அந்த பால்ல, பாத்துக்கலாம். அடுத்து அவதூறு பரப்புறதுக்கு அடுத்த கும்பல் எப்படி ஒரு மாநாட்டுல, கரூர் மாநாட்டுல வந்து 1 லட்சம் சேர் போட்டாலும் 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னாங்கன்னு ஒரு 10 பேர் 15 பேர் இன்ஸ்டால எப்படி மானாவரியா வந்து டைலாக் பேசினாங்க. அதே கதையா இப்போ மானாவரியா ஒரு 2-3 பெண்களை இறக்கி விட்டுருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜூலி அக்காக்கு வந்து மனசுல பெரிய விஐபி இல்லைன்னா பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினப்பு. அந்த படத்தை ஒரு நாள் பார்த்துட்டு அந்த 4 நாள் நாங்க தூங்கல. ஒரு அம்மனா ஒரு படம் நடிச்சாங்களே, 4 நாள் தூங்கல அந்த படம் பார்த்துட்டு. எங்க வீட்டுல எல்லாம் ரெகுலரா மூவிஸ் பார்ப்போம். ஏன்டா பார்த்தோம், நைட்டு கனவுல கூட இதுதான், அந்த மாதிரியான ஒரு படம். இதுல மனசுல பெரிய ஆர்டிஸ்ட்ன்னு நினைப்போ ஜிபி முத்து சொல்ற மாதிரி அந்த டைலாக் தான் சொல்லும் போல இருக்கு. ஆனா முடியல, சத்தியமா முடியல. அக்கா ஜூலி அக்கா, நீங்க அந்த அளவுக்கு வர்த்தான ஆள் இல்ல. உங்களை யாரும் நல்லா வந்து மைண்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. வேணாம், இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, நிம்மதியா ஜாலியா ஹஸ்பண்டோட போய் நிம்மதியா இருங்க. உங்களை அரசியல் பேச வேணாம்னு சொல்லல, பட் பிரெயின் வாஷ் பண்றவங்க கிட்ட மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? நீங்க தாராளமா அரசியல் பேசலாம். அரசியல் பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சில கூமுட்டைங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு மக்கள் கிட்ட அசிங்கப்படாதீங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன சொல்லி ஜல்லிக்கட்டுக்குள்ள போனீங்க, ஜல்லிக்கட்டுல ஏதோ போராட்டம் பண்றதா கிழிக்கிறேன் அப்படின்னு போனீங்க, கடைசியில அதை பேரா வச்சுக்கிட்டு அங்கிருந்து ரெட்பிக்ஸ்ல தான் உங்களை ஃபெமிலியர் ஆக்குனாங்க. ரெட்பிக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் வந்து ரெட்பிக்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உங்க டீடைல்ஸ் வாங்கி உங்களை பிக் பாஸ்க்கு கூப்பிட்டாங்க. பிக் பாஸ்க்கு போன அப்புறம் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து நர்ஸா இருக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க.
ஆக்டிங்னாலே சிரிப்பு வருது. ஜூலி அக்காவோட ஆக்டிங்க நினைச்சாலே சிரிப்பு வருது. அங்க போயிட்டு ஓவியா அக்கா கிட்ட செம்மையா வாங்குனீங்க. அந்த ஓவியா அக்கா வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியே ஓடி வந்துட்டு பல பேர்கிட்ட ஒரு எத்தனையோ நாட்கள் வெளியே முகம் காட்டல தானே. சரி, அது உங்களுடைய பர்சனல் வச்சுக்கோங்க. ஆனா ஓவியா ஆர்மி உங்களை சும்மாவே விடல. இப்ப வரைக்கும் விட மாட்டாங்களே, அது தெரிஞ்ச விஷயம்தான். பார்த்து பதமா இருந்துக்கோங்க. எப்பயுமே நம்ம எங்க கை வைக்கிறோம், எதுக்காக கை வைக்கிறோம், நியாயமான விஷயமா இல்லையான்னு அலசி ஆராய்ஞ்சு செய்யுங்க. அதை தாண்டி தேவையில்லாம உள்ள வந்து மூக்கோடப்பட்டுக்காதீங்க. அடுத்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல எவ்வளவு ஒர்த்து, அந்த வாக்குறுதிகள் பத்தி எந்த டிபேட்டுமே பேசல. டிபேட்ஸ்க்குன்னு பார்த்தா தனியா இன்னொரு எபிசோட் போகணும், நான் கண்டிப்பா போட போறேன். எந்த சேனல்லையுமே இந்த டிபேட்ஸ்லயுமே இந்த வாக்குறுதிகளை பத்தி பேச்சே பேசல. டிவிக்கே ஜெயிக்குமா தோற்குமா, டிவிக்கே வெல்லுமா விழுமா, டிவிக்கே 2026 வெல்லுமா இல்லையா, எல்லா டிபேட்லயுமே எந்த டிவி டிபேட் எடுத்தாலும் டிவிக்கே. ஆனா வாக்குறுதிகள் அவர் பேசுனதை மட்டும் பேச மாட்டாங்க. அதுக்கு வர டிபேட்டுக்கு வர ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, நெறியாளர் கூப்பிடுவாங்க பாத்தீங்களா உட்காந்து கெஸ்ட்னு சில பேரை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா போறவங்க ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர், இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சாளர்னு சொல்லி அவங்க அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா அண்டா வாயனவர்கள் எல்லாம் ஒண்ணு பத்திரிகையாளர் போடுவாரு, இல்லைன்னா அரசியல் விமர்சகர்னு போடுவாரு, இல்லைன்னா நடுநிலையாளர்னு போடுவாரு. இப்போ இன்னொருத்தர் அவர் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காரு. அவர் அண்டானா இவர் சொம்பு. இந்த மாதிரி பல சொம்புகள் இருக்கு. அந்த சொம்புகள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணுங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சுபேர். எனக்கு நிஜமாவே சம கடுப்பு. கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் மணிமணியா இருக்கு. ஒவ்வொரு வாக்குறுதியும் பெண்களுக்கு சேஃப்டி, அந்த பெண்களுக்கு சேஃப்டியை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன், நான் வந்து டீஃபாலா ஸ்ட்ரிக்டா அதுல நான் கண்டிப்பா நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய தமிழ்நாடுதான் ஃபர்ஸ்டா இருக்கும்னே சொல்றாரு. ஒரு காலத்துல போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது இப்படின்றதுக்குள்ள கேஸ சால்வ் பண்ணுவாங்கன்னு பேர் தமிழ்நாட்டு போலீஸ். ஆனா இப்போ தமிழ்நாடு போலீஸ் யார் கையில இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு அதை வேலை பார்க்க வைக்கிறாங்கன்றதுல நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோமோ அப்படின்றதுதான் தற்போதைய நிலவரம். ஆனா நானே வந்து 2-3 தடவை பார்த்திருக்கேன். நாங்க அன்டைம்ல வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போய் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வரும்போது ஒரு 1:30-2 இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து சூடா டீ குடிக்கலான்னு வரும்போது, ஏமா இந்த நேரத்துல சுத்திக்கிட்டு, இப்பதான் இங்க ஒரு பிரச்சனையாச்சு, கொஞ்சம் சேஃபா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கிளம்ப சொல்லி நான் பாதியில டீ குடிச்சிட்டு இருந்தேன். இல்ல குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ற போலீஸ்காரங்களும் இப்போதைக்கு இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவர்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லாம வாய திறக்க முடியாம இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. அந்த மாதிரி நல்லவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்து மேல உட்கார வச்சா நாடு நல்லா இருக்கும். ஆனா அது நடக்காதே. அரசு பள்ளிகள் கல்லூரிகள் தரத்துல முதல் இடத்துல இருக்கும்னு சொல்றாரு. அரசு பள்ளிகள் தரத்துல எத்தனை நம்ம பார்த்திருக்கோம். செவிரிடிஞ்சு விழுந்து ஒரு 7வது படிக்கும் மாணவன் வந்து இறந்துட்டான். அதை பத்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதை பத்தி பேசவே இல்லை. பள்ளியில போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்றாங்க, அதை பத்தியும் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசல. பாலியல் பலாத்காரம் பண்றாங்க பள்ளி மாணவிகளை, அதை பத்தியும் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசல. செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்ய வேண்டியது தானே. அதான் சொல்வாரு, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு. கல்வி நிலையங்கள் தரமான கதவுகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ப்ராப்பரான கதவு வித் லாக்கோட வைப்போன்றாங்க. அதுக்குதான் அந்த சுபேர் என்ற ஆளு, பட் அவர் பேசுறது ஃபுல்லா டிஎம்கே தான். தயவு செய்து டிஎம்கே ஆதரவாளரும் போடுங்களேன், திமுக ஆதரவாளரும் போடுங்களேன். அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம், அதுல என்ன உங்களுக்கு அசிங்கம் பாக்குறீங்களா? திமுக ஆதரவாளர் போட்டா மக்கள் திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப போட வேண்டியது தானே தைரியமா. இல்லைன்னா ஏன் ஆதரவாளர்னு போடாம பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிறீங்க? அவர் சொல்றாரு, இத பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமாங்க, இது அவசியம் இல்லாத ஒரு விஷயங்க, ஒன்றிய அரசை பத்தி பேசுங்கன்றாரு. பிள்ளைங்களோட விஷயம் அது, பிள்ளைங்களோட சேஃப்டி. பெண் பிள்ளைகள் அரசு பள்ளிகள்லயும் சரி எங்கேயுமே சரி ப்ராப்பரா ஒரு பாத்ரூம் போயிட்டு சேஃபா வெளியே வர முடியல, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். சில இடங்கள்ல பாத்ரூமே இல்லாம ஓபன் பிளேஸுக்கு போறவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. அந்த சுபேர் நிஜமாவே அந்த ஆளு என் கையில எல்லாம் மாட்டிட்டாருன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொம்பளை பிள்ளைங்க சேஃப்டி விஷயம் அதெல்லாம் ஒரு விஷயமானு கேக்குறாரு. அப்ப உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களே இல்ல போல இருக்கு. இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஊடகத்துல வச்சு உட்கார வச்சு நடுநிலையாளர் பேச வைக்கிறார் பாத்தீங்களா. அவங்கள சொல்லணும், உயர்நிலை கல்வியில அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கண்டிப்பா அரசியல் சாசனம் பத்தின விஷயங்கள், பொலிட்டிக்ஸ் பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கற்பிக்கப்படும் சொல்றாரு. கண்டிப்பா கற்பிக்கப்படணுங்க. நிச்சயமா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லணும், ஆமா இது இதுன்னு. இப்ப என் பையன் வந்து 18 வயசு நிரம்புது, அவருக்கு இந்த வருடம் ஓட்டு இருக்கு. அவரு கேக்குறாரு, இத்தனை வருடம் என்னுடைய 18 வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேட்டீங்கன்னா, நான் கல்லூரிக்கு போயிட்டு டிவி பார்த்துட்டு அப்படிதான் ஜாலியா இருந்திருப்பேன். போனோமா வந்தோமா டிவியை பார்த்தோமா ஜாலியா இருந்தோமான்னு தான் இருந்துட்டு இருந்திருப்போம். ஆனா என் பிள்ளை சொல்றான் அன்னைக்கு, என்னம்மா டிஎம்கேல சேர்ந்துட்டாங்களாமா,
விஜயகாந்த் அவர்களுடைய பார்ட்டி. அவர் ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களை வந்து அவ்வளவு இதுவா பேசினாரேமா, கோவமா பேசினாரேமா, அந்த டீம்லயாமா போய் சேர்ந்தாங்கன்னு கேட்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு தெளிவு வந்திருக்கு. இவங்க இத பத்தி பேசுறாங்க, இவங்க எதனால அங்க சேரக்கூடாதுன்ற அளவுக்கு தெளிவா பேசுறாங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. இப்ப இருக்கிற பிள்ளைகள் இவ்வளவு தூரம் படிக்கிறாங்களா அரசியல? இதுக்கெல்லாம் காரணம் யாருமே கிடையாது, தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். என்ன தெரியுமா, இவங்களுக்கு மத்த கட்சிகளுக்கு எல்லாம் பயம். இவங்க எல்லாம் அரசியல் படிக்க ஆரம்பிச்சுட்டா தெளிஞ்சிருவாங்க. தெளிஞ்சிட்டாங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா அது பதில் கிடைக்காது. ஏன்னா அவங்க பண்ற சில கண்ணுக்கு தெரியாத சில புலப்படாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வெளியே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அந்த மாதிரி கேள்வி கேட்காம மக்கள் வந்து வாய்க்கு ஜிப்ப போட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற காசை இனாமா வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருன்றாங்க. இது நிறைய மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய பாவி மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் இப்ப இத்தனை பேர் மீடியால கதறிக்கிட்டு இருக்காங்க. போட்டித் தேர்வுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேர் வந்து நீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. நீட் தேர்வு ஒழிக்கிறேன், நீங்க நீட்டை வந்து பேசுறீங்க. இது நீட் இல்ல, இது நீட் வந்து நுழைவுத் தேர்வு, இது போட்டித் தேர்வு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா புரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. பேருந்து வசதியே இல்லாத கிராமம்னு ஒண்ணு இருக்காதுன்றாரு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா. உண்மைதான். எங்க இல்ல சொல்லுங்க பாப்போம். அதே பேர் வந்து கேள்வி கேட்கிறாரு. சொல்லுங்க, நம்ம வேணா யோசிக்கலாம் அதை பத்தி. தெரியாம டேட்டா தெரியாம வந்து ஒரு ப்ரோக்ராம்ல உட்காந்து டிபேட் பண்றது ரொம்ப தப்பு. தெரியலன்னு ஓப்பனா சொல்லணும். அதுக்கு வந்து இப்படி சுத்திக்கிட்டு இப்படி வரக்கூடாது, புரியுதா? அடுத்து ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தனியா தொழிலாளர் வாரியம்னு ஒண்ணு அமைக்கப்படும் சொல்றாங்க. யார்கிட்ட போய் சொல்றது, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் வாரியம் அமைஞ்சதுன்னா ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இவங்களுக்கு எல்லாம். இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதோ முக்கியமா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சிபிஐல சண்முகம் ஐயா இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, அவங்க சம்பந்தப்பட்ட யாருக்கும் சிபிஐல இருக்கிறவங்க தான் அவங்க பேத்தி வந்து கேட்டாங்களாம், தாத்தா நீ யாருக்கு ஓட்டு போட போற? நான் எப்பவுமே திமுக தாமா போடுவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த தாத்தா. அதுக்கு அவங்க பேத்தி சொன்னாங்களாம், இல்ல தாத்தா இந்த தடவை நீங்க விசிலுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. யாரு? அவங்க 3வது படிக்கிறாங்களா அவங்க பேத்தி. இதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் செஞ்ச விஷயம். உடனே அந்த தாத்தா சொல்றாருன்னா, என் பேத்தியே கேட்டுட்டா, அவ ஆசையா கேக்குறா, அவளுக்காக இந்த வாட்டி நான் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாரா. யாரு? சிபிஐல இருக்கிற ஒரு தொண்டர், வயதான அந்த தொண்டர். இப்ப புரியுதுங்களா எங்க இருந்து ஓட்டு, எங்க இருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு போகுதுன்னு? சில பேர் கதறிட்டு இருந்தாங்க. யார்? அந்த ஊபி அக்கா, மத்திய பிரதேசத்தை பாத்தீங்களா, உத்தரப்பிரதேசத்தை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த டாக்டர் அக்கா கூட அப்படியே டைலாக், பெண் குழந்தைகளே நீங்க வந்து உங்க வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு வந்து கிண்டலா பேசினாங்க ஒரு டிபேட்ல. இது தமிழக வெற்றி கழக தலைவர் செய்யற கேம், ஆடுற கேம். இந்த கேம்ல ஒட்டு மொத்தமா குழந்தை 3-4 வயசு குழந்தையில இருந்து 90 வயசு ஆளுங்க வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சார். அது அவருடைய கேம் பிளான். நிஜமாவே இஸ் கேம் சேஞ்சருங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஓட்டு போடும்போது எமோஷனலா கனெக்டட் இல்லையா, பேரம் பேதிங்க எல்லாம் தாத்தா பாட்டிங்களோட எமோஷனலா கனெக்டட். சோ அவங்க சொன்னா மறுக்கவே முடியாது. ஆமாமா நீ சொன்னதுதான் செஞ்சேன். ஆனா என்ன பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கேட்டா நான் போய் போட்டுருவான். இங்க நிக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எமோஷனலா அட்டாச் ஆனவங்க எல்லா விஷயத்திலயுமே. அதனாலதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா எமோஷனலா எல்லாத்தையுமே அவர் கனெக்ட் பண்றாரு. தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்கள் மேல இருக்கிற அந்த எமோஷன், அதே போல மக்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேல இருக்கிற அந்த எமோஷன், இந்த 2 பேரோட அந்த எமோஷன் கனெக்ட் தான் இந்த உண்மையான தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தற்குறிக்கள்னோ அணில்கள்னோ கதறவங்க கதறிக்கிட்டே இருக்கட்டும். அத்தனை பேருக்கும் நாங்க யாரு, தமிழக வெற்றி கழகம் யாருன்னு நம்ம ஓட்டு போட்டு காட்டும் போதுதான் அவங்களுக்கு தெரியும். நம்மளும் வாக்களிப்போம், சுத்தி இருக்கவங்களுக்கும் இது புரிய வைப்போம். தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்கோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் ஆட்சி நடக்கிற விதத்தை பார்த்து அத்தனை கேள்வி கேட்ட கும்பலும் எப்படியும் அந்த கட்சிகளை சார்ந்த கேள்வி ஆளுங்களாதான் இருப்பாங்க. அத்தனை பேரும் ஆமா இவர் பண்ற ஆட்சி சூப்பரா ஆட்சின்னு சொல்றாங்களா இல்லையா பாருங்க. நடக்கும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.